அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே மங்கி எரியும் திரியை நீரே அணைக்காமல் என்னை ஊற்றினீரே மங்கி எரியும் திரியை நீரே அணைக்காமல் என்னை ஊற்றினீரே நெறிந்த போகும் நாளலை நீரே முறியாமல் நிலையாக நிறுத்திடுவே நெறிந்து போகும் நாளலை நீரே முறியாமல் நிலையாக நிறுத்திடுவே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே எதிரி முன்பாய் எனக்கு நீரே பந்தியை ஆயத்தம் செய்கிறீரே எதிரி முன்பாய் எனக்கு நீரே பந்தியை ஆயத்தம் செய்கிறீரே எனது தலையை அபிஷேகம் செய்தி பாத்திரம் நிரம்பி வழிந்திடுதே எனது தலையை அபிஷேகம் செய்தி பாத்திரம் நிரம்பி வழிந்திடுதே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் வலக்கரம் பிடித்து நடத்துகிறீர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் வலக்கரம் பிடித்து நடத்துகிறீர் எனக்கு முன்பாய் கதவுகள் திறந்து மறைவிட பொக்கிஷத்தை தந்திடுவீர் எனக்கு முன்பாய் கதவுகள் திறந்து மறைவிட பொக்கிஷத்தை தந்திடுவீர் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே
தூயரே சர்வ வல்லவர் நீரே. எல்லாரும் பாடுங்கள் அப்படி. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதிவுமக்கே துதிவுமக்கே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்ம மாதத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 125:1 பக்தனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார்: கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். அந்த சீயோன் பர்வதம் காரணம், அங்கு தேவன் உலாவுகிறார். தேவன் உலாவுகிற அந்த சீயோன் பர்வதம் என்ன போராட்டம் புயல் காற்றடித்தாலும் அசையாமல் இருக்குமா. அப்போ இன்றைக்கு மனிதர்களை பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புயல் வந்துச்சுல, பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தி, கடற்கரையெல்லாம் மழை பெய்யும். ஆமாம், கடற்கரையை ஒட்டி பாதுகாப்பில்லைன்னு. ஆனால் அதெல்லாம் கடந்து சில மலைப்பகுதிகளுக்கும் மலை பிரதேசங்களுக்கு அது சென்று உயரமான இடத்தை கூட அசைச்சிருச்சு. மலை சரிவை கொண்டு வந்து விட்டது, வெள்ளக்காடாக்கி விட்டது. அநேகர் உடைமைகளை இழந்தாங்க, உயிரை இழந்தாங்க, பொருளை இழந்துட்டாங்க. இன்னைக்கு மனிதனுடைய விஞ்ஞானம் அதுதான். ஆனால் கர்த்தரை நம்புகிறாங்களே, சீயோன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதம் போல உறுதியாக நிலைத்திருப்பாங்களா. என்ன புயல் வரட்டுமே, போராட்டம் வரட்டுமே, பிரச்சனை வரட்டுமே, இன்னைக்கு கடல் கொந்தளிக்குமா. குடும்பங்களில் கொந்தளிப்பு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வாழ்க்கையில் போராட்டம். சங்கீதம் 46:3 நாம் வாசித்தால், அவற்றின் கொந்தளிப்பால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை குலைந்தாலும் நாம் பயப்படும். தாவீது பயப்பட மாட்டோம். கொந்தளிப்புகள், ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே காரியம், இப்படித்தான் இன்னைக்கு உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான இப்படிப்பட்ட உலகத்தில் இன்னைக்கு அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கட்டாயம் சீயோன் பர்வதத்தை போல உறுதியாக அசையாமல் இருக்கும்படி செய்வார். எப்படி செய்வாராம்? சங்கீதம் 30:7 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீரின் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். உம்முடைய தயவு, இன்றைக்கு கர்த்தருடைய தயவு அவருடைய பிள்ளைகள் மேலே இருக்குது. அவரை கூப்பிடுகிற, இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை நேசிக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய தயவு இருக்கான். அந்த தயவினால் என் பர்வதத்தை, என் வேலையை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகள் காரியத்தை, எங்கள் ஜெப ஜீவியத்தை, ஊழிய காரியங்களில் எங்களை திடமாய் நிற்க பண்ணினீர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை திடமாய் நிற்க பண்ணுவார். ஏனென்றால் அவர் தயவு உங்களை பாதுகாக்கும், கிருபை உங்களை பாதுகாக்கும். கட்டாய இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து கிருபையால், மகிமையால், பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துவார்.
அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம் போல உங்களை மாற்றி வழிநடத்த அவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஒத்தாசை நாடுகிறார்களோ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் கால் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய தயவும் கிருபையும் மகிமையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும். தேவர் இருந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தினாலும் கிருபையாலும் வல்லமையாலும் நிரப்பி நடத்தி ஆசீர்வதிங்க. உங்க தயவுக்கும் மகிமைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.